நம்ம கிருஷ்ணகிரியில நேத்து ஃபுல்லா சக்கத்தா மழை பொளந்து கட்டிச்சு. நானும் மழை நின்றும்னு நெனச்சு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாரி கரெக்ட்டா ஒரு 1/4 மணி நேரத்துல மழை நின்றுச்சுங்க. சில்லுன்னு இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட ஒரு காஃபி குடிச்சா சக்கத்தா இருக்கும்னு சொல்லிட்டு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு காஃபி கடைக்கு போயிட்டு சுட சுட ஒரு காஃபி குடிச்சோம். உண்மைய சொல்லப்போனா காஃபி நல்லா இருந்துச்சு. இதுவரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. வீட்லருந்து ஃபோன் பண்ணாங்க. சாப்பிடறதுக்கு வாடான்னு சொல்லிட்டு எங்க அம்மா கூப்பிட்டாங்க. என்னம்மா சாப்பாடுன்னு கேட்டேன். முந்தா நாள் நைட் செஞ்ச பெப்பர் ரசமும், இன்னைக்கு காலையில செஞ்ச பாவக்கா குழம்பும் சூடு பண்ணி வச்சிருக்கேன். கூட அப்பளமும் பொரிச்சு வச்சிருக்கேன்னாங்க. சரிம்மா வரேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டேன். சரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட பரோட்டாவும், சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டா சும்மா மஸ்தா இருக்குன்னு பிளான் போட்டோம். அப்படி நினைச்சு போன கடை தான் இந்த கடை. நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து கரெக்ட்டா தர்மபுரி போற வழியில சென்டர் ஸ்பாட் தான் இந்த சப்பானிப்பட்டி என்ற ஒரு ஊர். அங்க இருக்கிற ஒரு கடை தான். பேர் மாஸ் தாபா. சொன்ன உடனே அண்ணன் ஃப்ரெஷ்ஷான சிக்கன புடிச்சு, அழகா எங்களுக்காக ஒரு சின்ன கிரேவி செஞ்சாரு. உண்மைய சொல்லப்போனா, அண்ணன் செஞ்ச அந்த சூப்பரான கிரேவியும், பரோட்டாவும் மஸ்தா இருந்துச்சு. ஆனா, வயிறு ஃபுல் ஆகல. ஏன்னா, எங்க அப்பா, அம்மா நான் வருவேன்னு சொல்லி சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் என் கண்ணு முன்னாடி சுவையான சாப்பாடு இருந்தாலும், என் மனசு ஃபுல்லாவே வருத்தமா தான் இருந்துச்சு. கிளம்பிட்டேன் சீக்கிரமா. வீட்டுக்கு போயிட்டு, எங்க அம்மா காலையில செஞ்ச பாவக்கா குழம்ப குடும்பமா சாப்பிடும்போது தான் என் வயிறே ஃபுல்லாச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் குடுத்து, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அம்புட்டு தான்.